Hello children, welcome back to our channel Rumika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 4 வரைக்கும் எல்லா சம்ஸ்மே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 3 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். லெட் அஸ் டூ. யூ கேன் ஜாயின் 2 பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் டு ஷோ டிஃப்ரெண்ட் கார்னர்ஸ். ஸோ 2 பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் வந்து பண்ணிக்க சொல்கிறாங்க, அதை ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. ஜாயின் பண்ணால் நமக்கு டிஃப்ரெண்ட் கார்னர்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, 2 ஸ்கேல்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லார் வீட்லேயுமே ஸ்கேல்ஸ் இருக்கும் இல்லையா, 2 ஸ்கேல்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேலை வந்து ஹரிசான்டலாக வச்சுக்கோங்க. செகண்ட் ஒரு ஸ்கேலை வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், எல் ஷேப்பில் இருந்தால் ஸ்கொயர் கார்னர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் எந்த பெண்டுமே இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் மீட் அட் ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ இதுதான், இந்த மாதிரி இருந்தால் தான் இங்கே நமக்கு 90 டிகிரி இருக்கும். இது ஸ்கொயர் கார்னர் ஆகும். இது வந்து 90 டிகிரி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான், இப்போ எப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் இது 90 டிகிரி. ஆனால் இங்கே எப்படி ஆயிடுச்சு, பெண்ட் ஆயிடுச்சு, ஃப்ரண்ட்டில் பெண்ட் ஆயிடுச்சு. அப்போ 90 டிகிரியை விட கம்மியாயிரும். ஸோ இந்த மாதிரி எல் ஷேப்பில் இருந்தால் 90 டிகிரி கரெக்டாக. ஸோ இங்கே வந்து நமக்கு இதுதான் எல் ஷேப். இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, ஃப்ரண்ட்டில் பெண்ட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் 90 டிகிரி. ஃப்ரண்ட்டில் பெண்ட் ஆச்சுன்னா இங்கே என்ன ஆகும், ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் 90 டிகிரி வரும். இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஸ்ட்ரைட்டாக, இங்கே டாட்டட் லைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு வெர்டிக்கல் லைன், ஒரு ஹரிசான்டல் லைன் இருந்தால் தான் அது எல் ஷேப் 90 டிகிரி. ஆனால் இங்கே இந்த மாதிரி பெண்ட் ஆயிடுச்சு. அப்போனா இங்கே என்ன ஆகும், 90 டிகிரி வராது. அதான் என்ன ஆகும், 90 டிகிரியை விட அதிகமாயிருமா குறைஞ்சிருமா, குறைஞ்சிரும். ஸோ என்ன ஆயிரும், 90 டிகிரியை விட கம்மி ஆயிரும், லெஸ் ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா லெஸ் தென் அ ஸ்கொயர் கார்னர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம், லெஸ் தென் அ ஸ்கொயர் கார்னர் சொல்லுவோம். இது இன்னொரு கார்னர் இருக்குது. இன்னொரு கார்னர் என்னன்னா, இது வந்து பாருங்க, இதை அப்சர்வ் பண்ணி பாருங்க. இது ஹரிசான்டல் லைன். வேர்ட்டிக்கலாக நம்ம எல் ஷேப்பில் வரையணும்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 90 டிகிரி நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆனால் இங்கே இந்த மாதிரி பெண்ட் ஆயிருக்கு, ஃப்ரண்ட்டில் பெண்ட் ஆகலை, பேக்கில் பெண்ட் ஆயிடுச்சு. அப்போ இங்கே என்ன ஆயிருக்கும், ஸ்கொயர் கார்னர் எப்படி இருக்கும், மோர் தென் a ஸ்கொயர் கார்னர். மோர் தென் அ ஸ்கொயர் கார்னர் ஆயிரும். 90 டிகிரியை விட அதிகமாயிரும். இங்கே வந்து கம்மியாயிரும், இங்கே வந்து அதிகமாயிரும். ஸோ அதிகமாகிறனால என்ன ஆயிரும், மோர் தென் அ ஸ்கொயர் கார்னர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் லெஸ் தென் அ ஸ்கொயர் கார்னர், இந்த மாதிரி இருந்தால் மோர் தென் அ ஸ்கொயர் கார்னர், எக்ஸாக்டாக எல் ஷேப்பில் இருந்தால் ஸ்கொயர் கார்னர். ஸோ இதை வந்து உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து இப்போ ஸ்கேல் வச்சு ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிப்பாங்க. ஸ்கொயர் கார்னர்னா எப்படி இருக்கும், லெஸ் தென் அ ஸ்கொயர் கார்னர்னா எப்படி இருக்கும், மோர் தென் அ ஸ்கொயர் கார்னர்னா எப்படி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்கொயர் கார்னர். ஏன் இது வந்து ஸ்கொயர் கார்னர், நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள், எல் ஷேப்பில் இருக்குது. ஹரிசான்டலாக ஒரு ஸ்கேல் வச்சுருக்காங்க, வேர்ட்டிக்கலாக ஒரு ஸ்கேல் வச்சுருக்காங்க, பர்ஃபெக்ட் எல் ஷேப்பில் இருக்குது. அதனால இங்கே என்ன கார்னர் ஃபார்ம் ஆகும், ஸ்கொயர் கார்னர். ஸ்கொயர் கார்னர் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இங்கே 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஸோ ஸ்கொயர் கார்னர் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட், ஸோ வந்து இது வந்து ஸ்கொயர் லெஸ் தென் அ ஸ்கொயர் கார்னர். இது வந்து லெஸ் தென் அ ஸ்கொயர் கார்னர். ஏன்னா இப்படி இருந்தது, இப்படி ஃப்ரண்ட்டில் பெண்ட் ஆயிடுச்சு. அப்போ 90 டிகிரின்றது கம்மி ஆயிரும். இப்படி இருந்தால் 90 டிகிரி, இப்படியே பெண்டாக என்ன ஆரம்பிச்சிரும், 90 டிகிரியை விட கம்மி ஆகிட்டே போயிடும். அப்போ இது என்ன ஆயிரும், லெஸ் தென் அ ஸ்கொயர் கார்னர் ஆயிரும். நெக்ஸ்ட் தேர்ட் பொசிஷன், மோர் தென் அ ஸ்கொயர் கார்னர். ஸோ இது வந்து மோர் தென் அ ஸ்கொயர் கார்னர். இப்படி இருந்தால் 90 டிகிரி, ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு, அதிகமாகிடுச்சு. ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிள் 90 டிகிரியை விட அதிகமாக இருக்கும். அதனால இந்த கார்னரை நம்ம என்ன சொல்லுவோம், more than a square corner அப்படின்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. யூஸ் தி ஸ்ட்ரிப்ஸ் டு ஷோ அ ஸ்கொயர் கார்னர், மோர் தென் அ ஸ்கொயர் கார்னர் அண்ட் லெஸ் தென் அ ஸ்கொயர் கார்னர். உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து இப்போ பண்ணி காமிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். கேன் யூ யூஸ் தி ஸ்ட்ரிப் டு செக் வெதர் த கார்னர் ஆஃப் யுவர் டேபிள் அண்ட் த போர்ட் ஆர் ஸ்கொயர் கார்னர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதே ஸ்ட்ரிப்பை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் டேபிள் இருக்கும், இல்லைன்னா போர்டு இருக்கும், ஏதாவது இல்லைனா டிவி இருக்கும், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ரிப், இந்த ஸ்கேல் வச்சு கூட பாருங்கள், அதெல்லாமே ஸ்கொயர் கார்னர்ஸ் இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஓகேவா? கேன் யூ யூஸ் த ஸ்ட்ரிப்
to check whether the corner of your table and the board or square corners. Yes, கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கொயர் கார்னர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் செக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம எஸ் போட்டோம் இல்லையா, உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து டேபிளோட கார்னர் வந்து ஸ்கொயர் கார்னர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்ட்ரிப் மாதிரி 2 ஸ்கேலை வந்து பிளேஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஹரிசாண்டலாக ஒரு ஸ்கேல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, வெர்டிக்கலாக ஒரு ஸ்கேல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்கொயர் கார்னரா? எஸ், இந்த டேபிளுக்கு வந்து ஸ்கொயர் கார்னர் தான். எப்படி நமக்கு வந்து இங்கே எல் ஷேப்பில் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுதா? ஸோ இங்கே 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. அப்போ கண்டிப்பாக இந்த டேபிளுக்கு வந்து ஸ்கொயர் கார்னர்ஸ் தான் இருக்குது. ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் டேபிள்ஸ்லலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம், மார்க் த ஸ்கொயர் கார்னர்ஸ் இன் தீஸ் ஷேப்ஸ். ஸோ இந்த ஷேப்ஸ்லலாம் வந்து ஸ்கொயர் கார்னர்ஸ் மார்க் பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து ட்ரா பண்ணி காமிப்பாங்க. ஸோ வந்து ஸ்கொயருக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்கொயருக்கு பார்க்குறேன், அப்புறம் இங்கே 2 ஸ்பாட்டில் கண்டுபிடிச்சிருக்கேன், அடுத்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன், அப்புறம் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறேன், அடுத்து இங்கே ட்ரை பண்ணலாம். இங்கே வரலை பார்த்தீங்களா? இங்கே வரலை, அப்புறம் இங்கே வரல பார்த்தீங்களா? அடுத்து இங்கே ட்ரை பண்ணலாம். இங்கே வரல, அடுத்து இங்கே ட்ரை பண்ணலாம். இங்கே வரல, இங்கே வரல, இந்த ஷேப்லேயும் நம்மளுக்கு வரல. அடுத்து இங்கே ட்ரை பண்ணலாம். இங்கே வருது. அடுத்து இங்கே ட்ரை பண்ணலாம். இங்கே வருது, இங்கே வருது, அப்புறம் இந்த ஸ்பாட்லேயும் வருது, இந்த ஸ்பாட்லேயும் வருது. ஸோ ஸ்கொயர் கார்னர்ஸ் மார்க் பண்ண சொன்னாங்க இல்லையா, இது வந்து பாருங்கள், இது உங்கள் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்கொயருக்கு ஸ்கொயர் கார்னர்ஸ் தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஷேப்பில் நமக்கு வந்து வராது. ஒவ்வொரு கார்னர்ஸையும் போய் டீப்பாக அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கார்னர் பாருங்கள், நமக்கு வருதா? வரல. ஏன்னா இந்த லைன் வந்து பாருங்கள், நீங்களே பாருங்கள், இது ஒரு லைன், இது வந்து இப்படி பெண்ட் ஆகிட்டு போகுது. இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் இங்கே ஸ்கொயர் கார்னர் வந்திருக்கும். பெண்ட் ஆகிட்டு போகுது இல்லையா, ஸோ இங்கே வராது. ஸோ இங்கேயும் வரல, இங்கேயும் வரல, இங்கேயும் வரல, இங்கேயும் வரல. இப்போ இங்கே பார்த்தாலும் அப்படி தான். இப்போ இது ஒரு லைன், இது வந்து இதுவும் பெண்ட் ஆகிட்டு போகுது, ரெண்டுமே பெண்ட் ஆகிட்டு போகுது. ஸோ கண்டிப்பாக இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இந்த லைன் இப்படி பெண்ட் ஆகிட்டு போகுது. ஸோ இதுவும் ஸ்ட்ரைட்டாக இப்படி இருந்திருந்தால் இங்கே வந்திருக்கும். ஆனால் இது இப்படி பெண்ட் ஆகிட்டு போயிடுச்சு. கரெக்டாக? ஸோ 90 டிகிரி வராது. ஸோ இங்கேயும் நமக்கு ஸ்கொயர் கார்னர்ஸ் எங்கேயுமே வரல. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வரும். இது வந்து நமக்கு ஸ்கொயர் ஷேப் மாதிரி தானே இருக்குது. ஸோ இங்கே நமக்கு வந்து வருது, 4 ஸ்கொயர் கார்னர்ஸ் வருது. இது ரெக்டாங்கிள், ஸோ 4 ஸ்கொயர் கார்னர்ஸ் நமக்கு வருது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஷேப்ஸ்க்கு தான் ஸ்கொயர் கார்னர்ஸ் வருது, இந்த 3 ஷேப்ஸ்க்கு வரல. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். கனெக்ட் த டாட்ஸ் டு மேக் சம் ஸ்கொயர்ஸ். ஹவு மெனி டிஃப்ரெண்ட் ஸ்கொயர்ஸ் டிட் யூ கெட்? ஸோ இந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணி ஸ்கொயர்ஸ் வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஹவு மெனி டிஃப்ரெண்ட் ஸ்கொயர்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்றத இங்கே எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து ட்ரா பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன், அப்புறம் இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன்.
ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணால் மிச்சம் ஒரு 4 டாட்ஸ் இருக்குது. ஸோ 4 டாட்ஸ் வச்சு ஒரு ஸ்கொயர் உருவாக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். அடுத்து இங்கே போட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே போட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே போட்டுக்கிறேன். அடுத்து இங்கே போட்டுக்கிறேன். அடுத்து இங்கே போட்டுக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டாட்ஸ் இருக்கா? இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து 2 ஸ்கொயர்ஸ் தான் வந்து இந்த டாட்ஸ் வச்சு உருவாக்க முடியுது. அதனால் நான் வந்து 2 ஸ்கொயர்ஸ்னு எழுதிடுறேன். 2 ஸ்கொயர்ஸ் SQUARE. அப்புறம் நான் S ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர்ஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஸ்கொயர்ஸ் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு, அதனால 2 ஸ்கொயர்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். லுக் அட் த பிக்சர் கிவன் பிலோ அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ இந்த பிக்சர் பாருங்கள். கவுண்ட் அண்ட் ரைட் த நம்பர் ஆஃப் கார்னர்ஸ். ஸோ இந்த பிக்சரில் உள்ள கார்னர்ஸ் எல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஷேப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ கீழே வந்து ஃபஸ்ட்டு இந்த ஷேப் எடுத்துக்கலாம். 1 1 2 3 4. Next in the shape 5 6 7 8 9 10 11 12 13 14 the rectangle 15 16 17. ஸோ டோட்டலாக எத்தனை கார்னர்ஸ் இருக்குது? 17 கார்னர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த ட்ரையாங்கிள்க்கும் இந்த ரெக்டாங்கிள்க்கும் பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் வந்து காமனாக தான் இருக்குது. ரெண்டுமே ஒட்டி ஒட்டி இருக்கிறனால நமக்கு காமனாக தான் தெரியும். நீங்கள் ஒரு ஷேப்பாக எடுத்து அந்த செப்பரேட் கார்னர்ஸை கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ இங்கே வந்து நமக்கு 17 கார்னர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சர்க்கிள் த ஸ்கொயர் கார்னர்ஸ். ஸோ இதில் எதுக்கெல்லாம் ஸ்கொயர் கார்னர்ஸ் இருக்கோ அதை நம்ம வந்து சர்க்கிள் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஸ்கொயர் கார்னர்ஸை மார்க் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஷேப், இதுவுமே நீங்கள் ஷேப்பாக பாருங்கள். ஒரு கார்னர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இங்கே நமக்கு எல் ஷேப் இருக்கா? இல்லை. இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. பார்த்தீங்களா, இங்கே பெண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் இல்லை. ஸோ இங்கே 4 கார்னர்ஸ்லையுமே நமக்கு ஸ்கொயர் கார்னர்ஸ் கிடையாது. இந்த ரெக்டாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 4 ஸ்கொயர் கார்னர்ஸ் இருக்கும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ஸில் ஸ்கொயர் கார்னர்ஸ் இல்லை, இந்த கார்னர்ஸில் இல்லை. பட் இந்த கார்னர் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், எல் ஷேப்பில் வருதா? ஸோ இங்கே நமக்கு ஸ்கொயர் கார்னர் இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயர் கார்னர் இல்லை, இங்கே ஸ்கொயர் கார்னர் இல்லை. பட் இந்த லைனை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கொயர் கார்னர் இருக்குது. கரெக்டாக? அப்போ டோட்டலாக வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பெண்ட் ஆகிருக்கு, இதுவும் பெண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே நமக்கு ஸ்கொயர் கார்னர் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்டாங்கிளில் ஒரு 4 ஸ்கொயர் கார்னர்ஸ் இருக்குது. இந்த ட்ரையாங்கிளில் ஒரே ஒரு ஸ்கொயர் கார்னர், இந்த ட்ரையாங்கிளில் ஒரே ஒரு ஸ்கொயர் கார்னர். ஸோ டோட்டலாக 6 ஸ்கொயர் கார்னர்ஸ் வந்து இந்த ஃபிகரில் இருக்குது. 6 ஸ்கொயர் கார்னர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா எப்படி ஸ்கொயர் கார்னர் வந்து மார்க் பண்ணணுன்ட்டு? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆக்டிவிட்டி தான் கொடுத்துருக்காங்க. Use 2 matchsticks to make 2 square corners and then 4 square corners. Draw and show it in the space given below அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா I can use 2 matchsticks to make 1 square corner. இப்படி ஒரு மேட்ச்ஸ்டிக், இப்படி ஒரு மேட்ச்ஸ்டிக் வச்சு எல் ஷேப்பில் வச்சு ஒரே ஒரு ஸ்கொயர் கார்னர் மேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து 2 மேட்ச்ஸ்டிக்ஸ் வச்சு 2 ஸ்கொயர் கார்னர்ஸ், அதே மாதிரி 2 மேட்ச்ஸ்டிக்ஸ் வச்சு 4 ஸ்கொயர் கார்னர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. அது வந்து இங்கே ட்ரா பண்ணி காமிங்க. ஓகேவா? ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து இந்த ஆக்டிவிட்டியாக உங்களுக்கு மேட்ச்ஸ்டிக்ஸ் வச்சு பண்ணி காமிப்பாங்க. அதை நீங்கள் வந்து இங்கே ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இவங்க வந்து 2 மேட்ச்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி
2 ஸ்கொயர் கார்னர்ஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று இப்படி வச்சுக்கலாம், அடுத்து ஒன்று வந்து இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் மேட்ச் ஸ்டிக்ஸை வச்சிங்கன்னா இங்கே ஒரு ஸ்கொயர் கார்னர், இங்கே ஒரு ஸ்கொயர் கார்னர் கிடைக்குமா? ஸோ மிடில் இதை வச்சுட்டிங்கன்னா இது ஒரு எல் ஷேப், இது ஒரு எல் ஷேப். ஸோ இங்கே ஒரு 90 டிகிரி, இங்கே ஒரு 90 டிகிரி. ஸோ இங்கே ஒரு ஸ்கொயர் கார்னர், இங்கே ஒரு ஸ்கொயர் கார்னர் கிடைக்கும். இப்போது 2 மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சு 4 ஸ்கொயர் கார்னர் எப்படி பண்ணலாம்? ஸோ இப்படி ஒன்று, அப்புறம் இப்படி ஒன்று. வெரி குட். ப்ளஸ் ஷேப்பில் வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 4 எல் ஷேப் கிடைக்கும். இது ஒரு எல் ஷேப், இது ஒரு எல் ஷேப், இது ஒரு எல் ஷேப், இது ஒரு எல் ஷேப். ஸோ இங்கே ஒரு 90 டிகிரி, இங்கே ஒரு 90 டிகிரி, இங்கே ஒரு 90 டிகிரி, இங்கே ஒரு 90 டிகிரி. ஸோ 4 90 டிகிரி கிடச்சிரும், 4 ரைட் ஆங்கிள்ஸ் கிடச்சிரும். ஸோ 4 ஸ்கொயர் கார்னர்ஸ் கிடச்சிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஸோ இங்கே வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க அப்போ. ஸோ இந்த மாதிரி ஒன்று வைக்கலாம். இது வந்து நமக்கு 4 ஸ்கொயர் கார்னர்ஸ் கிடைக்கும். 2 ஸ்கொயர் கார்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு எப்படி வைக்கலாம்? இந்த மாதிரி ஒரு மேட்ச் ஸ்டிக் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மேட்ச் ஸ்டிக் வச்சுருங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்கொயர் கார்னர், இங்கே ஒரு ஸ்கொயர் கார்னர். ஸோ இது வந்து 2 ஸ்கொயர் கார்னர்ஸ், இது வந்து 4 ஸ்கொயர் கார்னர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க, 5th சம். முருகன் மேட் 3 ஸ்கொயர்ஸ் வித் 10 மேட்ச் ஸ்டிக்ஸ். ஸோ இவங்க தான் முருகன். இவங்க வந்து 10 மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சு 3 ஸ்கொயர்ஸ் இந்த மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது இப்போ இந்த ஸ்கொயருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 மேட்ச் ஸ்டிக்ஸ் தேவைப்படும். 1 2 3 4. இந்த ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் ஸ்டிக்ஸ், ஏன்னா இந்த சைடு காமனாக தானே இருக்குது. ஸோ 1 2 3 மேட்ச் ஸ்டிக் இருந்தாலே பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ஸ்கொயரும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு காமனாக இருக்குது. அப்போ 1 2 3 மேட்ச் ஸ்டிக்ஸ் இருந்தால் பண்ணிடலாம். ஸோ 4 + 3 7 7 + 3 10. ஸோ டோட்டலாக 10 மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சு 3 ஸ்கொயர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, முருகன் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. How many squares can you make with 12 match sticks? உங்ககிட்ட இப்போ 12 match sticks இருக்குது. அப்போ உங்களால் எத்தனை ஸ்கொயர்ஸ் வந்து மேக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து இதை ஆக்டிவிட்டியை செஞ்சு காமிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்படி ஒரு குச்சி வச்சுக்கிறேன், அப்புறம் இப்படி, இப்படி ஒன்று, அப்புறம் இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக இப்படி ஒரு குச்சி வச்சுக்கலாம். அப்புறம் இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. ஸோ இங்கே ஒன்று வச்சுக்கலாம். ஓகே சில்ட்ரன், இப்போ வந்து அவங்க 12 மேட்ச் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி எத்தனை ஸ்கொயர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4, இந்த ஹோல் ஸ்கொயர் சேர்த்து 5. ஸோ டோட்டலாக 5 ஸ்கொயர்ஸ் வந்து அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல போயிட்டு 5 ஸ்கொயர்ஸ் அப்படின்னு ஃபில் பண்ணிடுவோம். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.